அனைவருக்கும் வணக்கம். முதல் காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தில் 3வது காண்டமாக இருக்கக்கூடிய வஞ்சி காண்டத்தில் 2வது காதையாக இருக்கக்கூடிய காட்சி காதையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். நீர் மிகுந்த கடலையே வேலியாக கொண்டு கடம்ப மரத்தை அழித்த தேவர்களும் அஞ்சும் வகையில் இமயமலையில் சென்று வில் பொறித்தவன் சேரகுடியில் பிறந்த செங்குட்டுவன். அவன் வெண்மை நிறமுடைய நீராவியை போன்றுடைய வெள்ளி மாடத்தில் தனது பட்டத்தரசை இளங்கோவெண்மாளுடன் விற்றிருக்கின்றான். ஓயாது ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கும் முரசு போல அருவிநீர் கொட்டி கொண்டிருக்கும் மழைமேகம் தவழும் சோலைகள் நிறைந்த மலைவளம் கண்டு வருவோம் என்று தன் தேவியோடும் சேடியர் கூட்டத்தோடும் படை பரிவாரங்களுடன் வஞ்சிமாநகர் வாசல் எல்லையை கடந்து புறப்பட்டு செல்கின்றான். அச்சோலையானது அழகிய பூக்கள் பூத்து குலுங்கும் அழகிய சிறப்புடையது. தேவலோகத்து பெண்களோடு விளையாடி மகிழ விரும்பி அழகிய பூங்காவும் ஆற்றோரமும் ஆற்றிடைப்பட்ட படுகையும் நிழல் தரும் சோலையும் நாடக சாலையும் மண்டபங்களும் என 140 யோசனை தூரத்து விரித்து பெரிய மத யானை மீது ஏறி போகின்ற இந்திரனைப் போல அவன் செல்கின்றான். அவன் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மரங்களின் பூக்கள் நீரிலே கலந்து மனதை கொடுத்தது. கோங்கு மரம், வேங்கை மரம், கொன்றை மரம், சுரப்புன்னை மரம், மஞ்சாடி மரம், நல்ல வாசனை உடைய சந்தன மரம் என மரங்கள் தோறும் உதிர்ந்த பூக்களானது நீரோடு கலந்து அந்த மரத்தில் இருக்கின்ற பூக்களில் இருக்கின்ற தேனை உண்பதற்காக வண்டுகள் மொய்த்து இன்னிசை பாட நெடியோனாகிய திருமாலின் மார்பில் விளங்கும் மாலை போல் பெரிய மலையிலிருந்து வீழும் பெரியாற்றினை சந்திக்க சிறுமணல் மேட்டை சேரனும் தேவியும் அவனுடன் வந்தவர்களும் அடைகின்றனர். அப்படி சூழலில் ஏற்கனவே முருகனுக்கும் கண்ணகிக்கும் கோயில் எழுப்பி அவர்களை தெய்வமாக வணங்க வேண்டும் என்பதற்காக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மலைப்பகுதியில் வாழக்கூடிய குறவர்கள். சேரன் செங்குட்டுவன் வருகின்ற அச்சூழலில் இவர்கள் ஆடி பாடி மகிழ்வதை பார்க்கின்றான். குன்ற குரவை ஆடுவோர் எழுப்பும் ஒளியும் குரத்தியர் பாடும் பாட்டொளியும் வெற்றி தரும் வேலவனை பாடும் முருகன் பாட்டிசையும் தினை மாவு இடிப்பவர்கள் பாடும் உலக்கை பாட்டு திணைப்புணத்தில் வரும் பறவைகள் ஓட்டுவோர் பாடும் இசை ஒளி தேன் கூட்டை உடைத்து எடுத்த குறவர்கள் போடும் உற்சாக குப்பாட்டு ஒளி பறை முழக்கம் இசை போல விழுகின்ற அருவி நீர் ஒளி புலியோடு பொருடும் புள்ளி கொண்ட யானையின் அலறல் சத்தம் மரத்தின் மேலே உயரத்தில் கட்டிய பரன்களில் உள்ளவர்கள் விலங்குகளை விரட்ட போடும் கூச்சல் ஒளி யானை பிடிக்க அமைத்த குழிகளில் யானை விழுந்தவுடன் யானை பாகர்கள் சூழ்ந்து கொண்டு எழுப்பும் மகிழ்ச்சி ஆரவாரம் என நடந்து செல்லும் படைவீரர்கள் எழுப்பும் ஒளியோடு கலந்து மலையெங்கும் ஒலித்து கொண்டிருந்தது. எண்ணி அளவிட முடியாத அளவிற்கு அழிகலன்கள் நிறைந்து கிடக்கும் வளமிக்க உடையது வஞ்சிமாநகரத்தின் அரண்மனை வாசல். சேரன் செங்குட்டுவனை காண இயலாமல் கப்பமாக தர எடுத்து வந்த பொருட்களை ஏந்தி கொண்டு பகையரசர்கள் நிற்பதைப் போல அந்த காட்டிடையே குறவர்கள் யானையின் தந்தத்தையும் அகில்கட்டையும் மான்கொம்பும் மயிர்கவிரியாகிய வெண் சாமரமும் தேன்குடமும் சந்தன கட்டைகளும் சிந்தூரக்கட்டையும் நீலக்கல்லும் அழகிய கஸ்தூரியும் ஏலக்கொடியும் மிளகு கொடியும் கூவை கிழங்கின் மாவையும் கவலை கிழங்கும் முற்றிய தேங்காய்களையும் தேனாய் இனிக்கும் மாம்பழங்கள் பச்சிலை மாலை பழாப்பழங்கள் வெள்ளை பூண்டு கரும்பு பூங்கொத்துகள் பாக்கு மரத்தில் முற்றிய பழுத்த பாக்கு குலைகள் வாழைத்தார்கள் மற்றும் யாழி சிங்கம் புலி யானை கரடி ஆகியவற்றின் குட்டிகளையும் மலையாடு மான் குட்டிகளையும் கீரி பிள்ளைகளையும் ஆண் மயிலையும் பூனை குட்டியையும் காட்டுக்கோழியையும் இனிய மொழி பேசும் கிளிகளையும் மலைவாழ் மக்கள் தலைமேல் சுமந்து வந்து மன்னனின் முன்னதாக வைத்தார்கள்.
அவன் முன் வைத்து, சேரன் செங்குட்டுவனை, மன்னனே நீ வாழ்க, வாழ்க உன் கொற்றம். 7 பிறப்பிலும் நாங்கள் உனக்கு தொண்டு செய்தே அடிமைகள் ஆவோம். இந்த காட்டில் வேங்கை மர நிழலின் கீழ் ஒரு பெண் தனது ஒரு மார்பை இழந்து வருந்தி கண்ணீர் வடித்து துயர் அழுந்தி நின்றாள். வானவர் வாழ்த்த தன் கணவனோடு சேர்ந்து வானுலகம் சென்றாள். அவள் எந்த நாட்டைச் சார்ந்தவளோ எங்களுக்கு தெரியவில்லை. அவள் பெற்றோர்கள் யார் என்பதும் எங்களுக்கு அறியவில்லை. நாங்கள் அனைவரும் நாட்டு மக்கள்கள் என்பதை நினைத்து பார்க்கையில் வியப்படைகின்றோம் என்று கூறி மன்னவனை வணங்கி, மன்னவனை நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று குறவர்கள் வாழ்த்துகின்றனர். மண்மகளும் மகிழும்படியாக அரசாளக்கூடியவன் நீ. மன்னவன் செங்குட்டுவனை நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டிருக்கின்ற வேளையில் மகிழ்ச்சியில் திளைத்தபடி அங்கிருந்த சீத்தலை சாத்தனார் என்னும் தன்தமிழ் புலவர், இந்த மலைக்குற மக்கள் இப்படி வியந்து பேசும் அளவிற்கு அந்த பெண்மணிக்கு நேர்ந்ததை நான் சொல்கின்றேன் மன்னனே, நீ கேள். முன் செய்த தீவினை பயன் வந்து சேர ஒரு சிலம்பு காரணமானதும் அதனால் அழகிய வளை அணிந்த கண்ணகியின் கணவன் கோவலன் கொலை உண்டதும் தன் கணவன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு விட்டான் என்பதை அறிந்த கண்ணகி தன் காலின் மற்றொரு சிலம்போடு சென்று படைபலமிக்க பாண்டியன் முன் வழக்காடி அந்த சிலம்பை அரசின் முன் எறிந்து அதன் உண்மைத்தன்மை உணர்த்தி என் கணவனை பழி சுமத்தி கொன்ற பாண்டியனையும் அவன் நாட்டையும் நான் பழிவாங்குவேன் என்று சூளுரைத்து அவ்விடம் விட்டு நீங்கி வெளியே வந்து தன் மார்பை திருகி எறிந்து மதுரை மாநகரையே தீக்கிரைக்கு ஆக்கியதும் தன் நீதி தவறிவிட்டதே என்று வருந்திய பாண்டியன் சிம்மாசனத்திலிருந்து மயங்கி வீழ்ந்ததும் தன் கணவனுக்கு உற்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாதவளாய் பாண்டிமாதேவி மயங்கி, மன்னன் எப்படி மயங்கி விழுந்தானோ அதே போல அவனுடைய மலரடியை தொட்டு அவளும் இறந்து விட்டாள். மன்னன் உயிர் சென்ற வழி என் உயிரும் செல்க என்று மன்னன் உயிர் போன இடம் தேடி போனவள் போல் போய்விட்டாள். பாண்டியன் அரச நீதியும் செங்கோலும் எவ்வளவு தீதானது அநியாயமானது என்பதை உணர்த்த விரும்பியவள் போல் தன் நாட்டுக்கு தனியே திரும்பி போக விரும்பாதவளாய் கண்ணகி உன்னுடைய நாட்டுக்கு வந்தாள் என்று சீத்தலை சாத்தனார் சேரன் செங்குட்டுவனிடம் கூறுகின்றார். இவ்வுலகில் நீடுழி காலம் வழி வழி வெற்றியும் புகழும் சிறக்க நீ வாழ்க என்று செங்குட்டுவனை வாழ்த்துகின்றார் சீத்தலை சாத்தனார். தென்பாண்டி மன்னன் பாண்டியன் செய்த தீமைகளை கேட்ட மாமன்னனாகிய செங்குட்டுவன் மனம் வருந்துகின்றான். என்னை போன்ற மன்னன் ஒருவன் நீதி தவறினான் என்று சொல்ல மற்றவர் காதில் விழும் முன்னே தன்னுடைய உயிரை விட்டு தீவினையால் வளைந்த செங்கோலை தன் உயிர் தந்து பாண்டியன் நிமிரச் செய்து விட்டான். பருவமழை பொய்த்தால் விளைவது பெருந்துன்பம். உயிர்கள் வருத்தம் அடைதல் மிகப்பெரிய துன்பம். குடிமக்களை காத்து கொடுங்கோல் ஆட்சி செய்ய பயந்து நீதிமுறை தவறாது வாழும் நல்ல மன்னர் குடியில் பிறப்பது மிகப்பெரிய துன்பமே. மன்னனாக பிறந்து மக்களை காப்பது எவ்வளவு பெரிய அளப்பரிய செயல். நீங்கள் சொன்னது நல்லதாகவே நடக்கும். கண்ணகியை பற்றி சாத்தனார் மன்னனிடம் கூறியதை கேட்டு மக்களும் வியக்கின்றனர். சாத்தனார் கண்ணகியை பற்றி கூறியதை கேட்ட சேரன் செங்குட்டுவன் தன் அருகில் இருந்த இருங்கோவேண்மாளை நோக்கி, பெண்ணே, கணவன் இறந்தான் என்று அறிந்தவுடன் தானும் தன் உயிர் நீத்து அவன் பின்னே சென்ற பாண்டிமாதேவி கோப்பெருந்தேவி, தன் கணவனை இழந்த கோபத்துடன் இங்கு வானுலகம் சென்ற கண்ணகி, இருவரிலும் போற்றத்தக்க சிறப்பினை உடையவர் யார் என்று கேட்க அவனுடைய தேவி வேண்மாள், கணவன் இறந்தான் என்றவுடன் உயிர் விட்ட பாண்டிமாதேவி வானுலகம் இன்பம் பெற்றாள். இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய நாட்டை வந்து அடைந்த பத்தினி பெண் கண்ணகியையே நாம் போற்றி வழிபட வேண்டும் என்றாள். அரசு வேண்மாள் இவ்வாறு கூறியதும் அரசன் அமைச்சரை பார்க்கின்றான். அரசனின் பார்வையிலே அவன் மனக்குறிப்பை அறிந்து கொள்கின்றார் அமைச்சர். பழம்பெரும் சிறப்புடைய பொதிகை மலையிலாவது நம்முடைய வில் சின்னத்தை தலைமேல் தாங்கி நிற்கும் ஈமைய பெருமலையில் இருந்தாவது பத்தினி கடவுளுக்கு சிலை செய்ய கல்லெடுக்கலாம். அதனை காவிரி ஆற்றிலும் கங்கை ஆற்றிலும் இட்டு தூய்மை செய்து கொள்ளலாம் என்கின்றனர்.
இங்குள்ள பொதிகை மலையிலேயே கல் பெயர்த்து எடுத்து அதை காவிரி நீரில் தூய்மை செய்து கொள்வது வீரர் வழிவந்த எனக்கும் என் குலத்துக்கும் ஏற்ற சிறப்புடையாகாது. சிவந்த சடைமுடியும் ஈர உடையும் மார்பில் பூநூலும் உடைய முத்தி வளர்த்து வேள்வி செய்யும் முனிவர்கள் வாழும் இமய பெருமலைக்கு அரசன் இளமையிலேயே பெரும்புகழ் பெற்ற பத்தினி தெய்வக்கு சிலை செய்ய ஒரு கல் தரமாட்டானா என்ன? தருவான். தரவில்லை என்றால் பிறவி எடுத்த பயன் வாழும் உயர்வுடைய வாழ்வை மேற்கொள்ளாமல் வாழ்நாளை வீணே கழித்தவர்கள் மற்றவர்களுக்கு உண்மை உணர்த்த கூறும் காஞ்சியும் பெருமைக்குரிய தன் குலத்திலேயே பிறந்த உமையை பிறைசூடிய பெருமானுக்கு விருப்பமின்றதக்கன் அளித்த மகட்பாட் காஞ்சியும் தெற்கே இருந்து செல்லும் எனது வஞ்சியோடு வடதிசையிலிருந்து எதிர்ப்பவர்கள் தடுத்த நீண்ட பெருமஞ்சியும் நிலவின் ஒளிக்கதிர்கள் படிந்த தலைமுடியில் சூடிய மாந்தர மாலைகளோடு பூவாலான வெற்றி மாலையும் சூடுகின்ற மேன்மையும் நான் பெறுவேன். கண்ணகிக்கு பொதிய மலையில் கல்லெடுக்காமல் இமயமலைக்கு சென்று நான் கல்லெடுத்து வருகின்றேன் என்று சேர மன்னன் புறப்பட ஆயத்தமாகின்றான். போர் செய்ய புறப்படுகின்ற வேந்தன் தனக்குரிய அடையாள பூக்களையும் தன் திணைக்குரிய மலர் மாலைகளையும் சூடிக்கொள்வதும் தன்னுடைய வீரர்களை சூட்டுவது மரபாகும். எனவே வடக்கு நோக்கி புறப்பட நினைத்த செங்குட்டுவன் போர் செய்ய புறப்பட குறித்த நாளும் நேரமும் கூறுகையில், சிறப்புடைய அரசே, தங்களுடைய பணம்பூ மாலையும் அணிந்து வஞ்சிமா நகரத்தின் புறத்தே வெற்றி தரும் என் வாளுக்கு வஞ்சி மாலை சூடுவேன் என்கின்றான். அரசன் இப்படி சொன்னதும் அவனுடைய அமைச்சனான வெள்ளவன் கோதை எழுந்து சொல்கின்றான். அரசே, நின் வெற்றி பெருமைகள் பல்லாண்டு வாழ்க. உம்மை ஒத்த அரசர்கள் உம்மோடு மாறுபட்டு போரிட்ட கொங்கர் போர்க்களத்தில் சோழனும் பாண்டியனும் தங்கள் புலிக்கொடியையும் மீன்கொடியையும் போட்டுவிட்டு ஓடிய செய்தி உலகெல்லாம் அறிந்தது. 8 திசையும் உள்ள காவல் மத யானைகள் காதுகள் வரை போன செய்தி அல்லவா இது? இன்னும் குங்கணர், கலிங்கர், கொடிய கர்நாடகத்தகவர், வங்களர், கங்கர், வேலுடைய கட்டியவர், வடக்கே உள்ள ஆரியர் ஆகியோருடன் தமிழ் படை மோதிய போது நீ பகைவர் யானைப்படையை வேட்டையாடிய வீரம் இன்னும் என்னை கண்விட்டு அகலாதிருக்கிறதே. கங்கை எனும் பெருநதியில் அன்றொரு நாள் நீ எம் தலைவியை, அதாவது எனது தாயாரை நீராட்டிய போது ஆரிய மன்னர்கள் 1000 பேரும் உடன் போரிட வர நீ தனி ஒருவனாக நின்று அவருடன் போரிட்டு அவரை வென்ற அந்த வீர காட்சியனை கனிமைக்காது நான் பார்த்தேனே. கூற்றுவனும் அதை பார்த்து வியந்து நின்றானே. இப்போது நீ கடலே வேலியாக அமைந்த இந்நில உலகம் முழுவதையும் தமிழ்நாடாக ஆக்க கருதினால் அதை எதிர்ப்பவர்கள் இவ்வுலகில் எவரும் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் இமயமலை வரைக்கு எம் அரசன் செல்வது கடவுள் சிலை செய்ய ஒரு கல்லுக்காகவே. எனவே வடக்கு திசை பாக்கம் உள்ள அரசர்களுக்கெல்லாம் தெற்கு தமிழ்நாட்டின் புகழ் பெருமை கூறும் வில், மீன், புலி முத்திரையிட்ட ஓலைகளை உடன் வரைந்து அனுப்புக என்று ஆணையிடுகின்றான். நம்முடைய நாவலந்தீவில் உள்ள பல இடங்களில் நமது பகை அரசர்களின் ஒற்றர்கள் இருப்பார்கள். காவலுடைய வஞ்சி மாநகரின் வாசலை விட்டும் அவர்கள் நீங்காது இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒற்றர்கள் முகப்படாம் போர்த்த யானைப்படை உடைய பகை அரசர்கள் செவிக்கு செய்தி கொண்டு போகத்தக்கவர்கள். எனவே நமது மன்னரின் வடதிசை பயணம் குறித்த செய்தியினை உடனே முரசு அறிந்து ஊரெல்லாம் அறிவியுங்கள் என்கின்றான். சேரன் செங்குட்டுவனின் அமைச்சரில் ஒருவனான அழிம்பில்வேல் இவ்வாறாக மன்னன் போர் தொடுக்கப் போகின்றான், வடதிசையை நோக்கி செல்கின்றான், அனைவருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் என்று முரசறிந்து சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அழிம்பில்வேல் சொன்ன கருத்தை சேரன் செங்குட்டுவன் ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை ஏற்றுக்கொள்கின்றான். வஞ்சிமாநகர் போய் சேர்கின்றான். முரசு முழங்குகிறது. முரசு முழக்குவன் கூறிய முரசொலியாக, வாழ்க எமது பேரரசர் பெருமானே, வாழ்க அவர் உலகம் உள்ளளவும் நீடுழி காலம் இந்த உலகை காத்து வளர்க்க இம்மன்னனே நீர் வாழ்க. வில் சின்னம் பொறித்த கொடியை கொண்டவர்கள் எம் அரசர். அகன்ற பெரிய இமயமலையிலிருந்து கற்பு தெய்வம் கண்ணகிக்கு சிலை செய்ய ஒரு கல் எடுத்து வருவதற்காக எம் அரசர் வருகிறார். எனவே வடதிசை பக்கம் மன்னர்கள் எல்லாம் அவருக்கு கப்பம் பொருள் தந்து அவரை எதிர்கொண்டு அழையுங்கள்.
இல்லையென்றால் கடல் நடுவே கடம்பை வீழ்த்திய வீரர் செயலையும் இமயமலையில் வில் சின்னம் பொறித்த வெட்டுச் செய்தியையும் கேட்டு வாழுங்கள். கேட்கவில்லையென்றால் மனைவியான துணையை விட்டு நீங்கள் பிரிந்து துருவ வாழ்வை மேற்கொண்டு சென்று விடுங்கள். சேரன் செங்குட்டுவன் வாழ்க! அவனது விரல்கள் அணிந்த எங்கள் வெற்றிவேந்தன் வாழ்க! அவர் பேரும் புகழும் வாழ்க! அவருடைய படை வரிசை வாழ்க! பட்டத்து யானையின் பிடரியின் மேல் நின்று முரசை ஏற்றுவித்து வீதியெல்லாம் அழகு நகரின் பக்கமெல்லாம் முரசு அறிவித்து செய்தியினை தெரிவித்தான் முரசு முழக்கக்கூடிய மன்னன். இவ்வாறாக சேரன் செங்குட்டுவன் கண்ணகியின் வரலாற்று செய்திகளை சீத்தலை சாத்தனார் வழியாகவும் அங்கு வாழக்கூடிய குறவர்கள் வழியாகவும் கேட்டு அறிந்த பின் அவளுக்கு கண்ணகிக்காக கோவில் எழுப்ப வேண்டும் என்பதற்காக வடதிசை நோக்கி இமயமலையிலிருந்து கல் எடுப்பதற்காக செல்வதற்குரிய நிகழ்வுகளை காட்சி காதில் குறிப்பிடப்படுகின்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும்